ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆஃப் லார்ஜ் 2012 கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாவியை ஆஃப் பண்ணி எடுத்தாலுமே இங்கே பாருங்க நான் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த மீட்ரு வந்து ஆனில் இருக்குன்றது தான் கம்ப்ளைண்ட்டு. நான் இக்னிஷன் சுவிட்சே வந்து ஃபுல்லாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளைண்ட் வந்து என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேவ் ஃபார்ம் மாரி வருது. ஸோ இப்போ இந்த வேவ் ஃபார்ம் வந்து ஆஃப் பண்ணோன்னா பிசிஎம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணால் இந்த வேவ் ஃபார்ம் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் டிஸ்கனெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஆஃபு, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஆஃபு. இதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து டயக்ராம் இல்லாதனால நாங்கள் கம்ப்ளீட்டாக பிரித்து எல்லா ஒயரிங்கும் செக் பண்ணிட்டோம். போர்டு தான் ஃபால்ட்டு. இப்போ போர்டை வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் வந்து காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ரெடி பண்ணி வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிட் பண்ணதுக்கப்புறமும் மீட்ரு வந்து ஆனில் இல்லை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இக்னிஷன் லைன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஆன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 12 வோல்ட் லைன் தான் வந்து வருது. ஸோ இப்போ நான் சாவியை வந்து ஆஃப் பண்ணாலும் அதிலே டெட் ஆகுது. எனக்கு அந்த ஃப்ளிக்கரிங் வந்து இல்லை. ஸோ இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கம்ப்ளைண்ட் வந்து ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதேமாரி வீடியோ வேணால் ஆட்டோ கேட் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.